ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை எப்படி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்றத பற்றின டிப்ஸ் நான் வந்து ஆல்ரெடி ஒரு vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மறுபடியும் காமிக்காமல் ஒரு முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நம்ம செஞ்சே ஆகணும். அதை பற்றி தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் பிகினர்ஸ்க்கு முக்கியமாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்கள். அது உங்கள் குடும்பத்துக்கே ஒரு நல்லது கொடுக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நெல்லுலாம் வேக வச்சு காய வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதை மிஷினில் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சாச்சு, மூட்டை கட்டி வச்சாச்சு. இதை வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரிசியாக வந்து மாற்றி கொண்டு வந்துட வேண்டியது தான். அதை தான் நம்ம சாப்பாட்டுக்கு இனிமேல் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம அந்த பூஜை டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி தம்பிக்கு வந்து லஞ்ச் ரெசிபி காமிச்சிடுறேன். பிகாஸ் நிறைய பேர் நீங்கள் வந்து லஞ்ச் ரெசிபி செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ. நான் வந்து தம்பிக்காக அன்றைக்கி பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்காக நான் ஒரு கை அளவுக்கு நான் பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 2 பல் பூண்டு, கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கேஸில் வச்சு விசில் விட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நான் வந்து ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டுமே நல்லா வந்து குக் ஆகிடும். இப்போ அந்த டிப் என்னன்னு நான் சொல்கிறேன். எல்லா வெள்ளிக்கிழமையும் நீங்கள் காலையில் இந்த வாசக்கால், நம்ம அறிவுக்கால் இல்லை நிலப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாசக்காலில் நம்ம வந்து கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதை எப்படி வந்து நம்ம அந்த நிலவு படிக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்றதை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். எப்பயுமே வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இந்த ஃபுல் வீடு நம்ம வந்து வியாழக்கிழமையே நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆனால் வியாழக்கிழமை க்ளீன் பண்ணாலும் வெள்ளிக்கிழமை மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தொட்டு இதெல்லாம் தொடச்சிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வந்து கண்டிப்பாக வைக்கணும். இப்போ நம்ம வீட்டு வாசக்காலே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மஞ்சள் ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கையால் மஞ்சள் தடவி அதுக்கு குங்குமம் வைக்கணும் அப்படின்றது ஒரு விசேஷமான விஷயம். அதுவும் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் குங்குமம் வச்சுக்கிறேன். குங்குமம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றைப்படையில் தான் வைக்கணும். அதாவது 5 அப்படின்னா வந்து 7 அந்த மாதிரி வைங்க. இப்போ நான் வந்து இந்த பக்கம் 3, நடுவில் 1, அப்புறம் அந்த பக்கம் வந்து 3 வச்சுருக்கேன். அப்போ மொத்தம் வந்து 7 இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் நான் வந்து வைக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி ஒத்தப்படையில் தான் எப்பயுமே வைக்கணும். அதே மாதிரி தான் சாமிக்கு நீங்கள் குங்குமம் வைக்கிறதா இருந்தாலும் அதில் வந்து ஒத்தப்படை எண்ணில் தான் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கணும். இப்போ நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறமா 2 பக்கமும் வேப்பிலை வச்சுக்கிறேன். நம்ம வந்து குலதெய்வம் வந்து நமக்கு அம்மன் சாமி அப்படின்றதுனால நான் எப்பயுமே வேப்பிலை வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி அதில் ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் வந்து சிகப்பு தடவி நான் வந்து 2 பக்கமும் வச்சுக்கிறேன். இது வீட்டில் இருக்கிற திருஷ்டியை போக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டுக்குள்ளே வர விடாமல் வந்து பாதுகாப்பாக வச்சுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து 2 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டேன். எலுமிச்சம்பழம் வச்சுட்டேன். எலுமிச்சம்பழம் வச்சதுக்கப்புறமா 2 பக்கமும் பூ வச்சு நம்ம வந்து முடிச்சிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து அதில் வந்து கோலம் போடணும். அதுவும் நான் காமிக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம பருப்பு வேக சொல்லி அது விசில் வந்துடுச்சு. கடைசியாக அரிசி மாவில் நம்ம இந்த வாசக்காலுக்கு கோலம் போட்டு முடிச்சிடணும். இது கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்பயும் போல் நீங்கள் வாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறமா உள்ளேயும் விளக்கேற்றி நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கே வந்து நாளாக ஒரு நல்ல வந்து மாற்றம் தெரியும். குடும்பத்தில் வளர்ச்சி, வீட்டில் இருக்கிற சந்தோஷம் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து இது பண்ணுறதுனாலே உங்களால் வந்து உணர முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா இந்த விஷயத்தை எல்லாருமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. உள்ளே பூஜை ரூம் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம வாசல்லேருந்து விளக்கேற்றி உள்ளே போயிட்டு விளக்கேற்றணும். விளக்கேற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான். வெளியில் விளக்கேற்றிட்டு தான் உள்ளே போய் விளக்கேற்றணும். உள்ளே விளக்கேற்றிட்டு அங்கேருந்து ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வந்து வாசலில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி யாராவது பண்ணுறீங்கன்னா அது இன்னிலேருந்து மாற்றிக்கோங்க. வெளியில் விளக்கேற்றிட்டு தான் நம்ம உள்ள சாமி வந்து கூட்டுட்டு போகிறோம். அதுதான் விஷயம். அதனால் வெளியில் விளக்கேற்றிட்டு உள்ளே போயிட்டு விளக்கேற்றி வத்தி தூபம்லாம் காமிச்சிட்டு நீங்கள் பூஜை பண்ண வேண்டியது தான்.
ஒரு வழியாக நம்ம வந்து பூஜை வேலைலாம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தம்பிக்கு லஞ்ச் ரெசிபி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அது பாதியிலே விட்டாச்சு. அதை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ தம்பிக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் டைமுக்கு நான் வந்து பருப்பு சாதம் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கூடவே ஸ்நாக்காக நான் வந்து மாதுளம்பழம் தான் வச்சு கொடுக்க போகிறேன். அவனுக்கு ஸ்நாக் பீரியட்னு கொடுப்பாங்க, காலையிலையும் கொடுப்பாங்க, மதியமும் ஸ்நாக் பீரியட் டைம் இருக்கும். அந்த டைமில் அவனுக்கு நான் வந்து கொடுக்குற ஸ்நாக்கை வந்து சாப்பிட வச்சுருவாங்க. அவனும் அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவான். அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா நான் மாதுளம்பழம் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அன்றைக்கி காலையில் நான் வந்து வாழைப்பழமும் டேட்ஸும் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதை அவன் சாப்பிட்ருப்பான். அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, லஞ்சுக்கு போயிட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு காலையில் கொடுத்த ஸ்நாக்ஸ் பாக்ஸை எடுத்துகிட்டு வந்துடுவேன். மதியம் நம்ம கொடுக்குற அந்த பழத்தை நான் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ இதை வந்து மதிய டைமில் அவன் சாப்பிட்ருவான். அப்புறம் சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கூட்டியில் போனால் ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம், நடந்து போனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம வாசலில் விளக்கேற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவேன். உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விளக்கு வந்து பூஜை ரூம்லேயே எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிர வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. நான் இப்படி தான் பண்ணுறது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அது விசில்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே வெந்துடுச்சு. அதை வந்து நம்ம இப்போ மத்து வச்சு மேஷ் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு, பூண்டு, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, இது 3மே நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மத்து வச்சு கடைஞ்சிருவேன். இந்த அளவுக்கு சும்மா ஒன்றும் பாதியமாக தெரிகிற மாதிரி இருந்தால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சி வச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து தாளிப்பு கொடுக்க போகிறோம். தாளிப்புக்கு நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் பொடியாக நறுக்குன கொஞ்சமாக வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த ஹீட்லேயே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் வந்து காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு மைல்டான காரமாக தான் இருக்கும். ஏன்னா பருப்பு சாதம் அப்படின்றதுனால ரொம்ப சப்புன்னு இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாக ஒரு அந்த டேஸ்ட் தெரியணும் அப்படின்றதுனால ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பில் கொட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம சாதத்தில் வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி நம்ம வந்து கப்பில் போட்டு வச்சிட வேண்டியது தான். அதில் வந்து உப்பு வந்து நான் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆனால் சேர்க்கல, ஏன்னா நான் பூண்டே போட்டிருக்கேன் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா நான் வேறு எதுவும் சேர்க்கல, இதுவே போதும். நெய் தேவைப்படுறவங்க நெய்யும் வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் குழந்தைக்கு ஊட்டி விடலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 1 வயசு மேலான குழந்தையிலேருந்தே நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு கொடுக்கலாம். குவான்டிட்டி மட்டும் குறைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து 4 வயசு 4 மாதம் ஆகுது தம்பிக்கு. அவனுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சாதம் வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து கரெக்டாக 12:30 மணிக்கு அவனுக்கு வந்து லஞ்ச் டைம் விடுவாங்க. அப்போ நான் போய் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு கூடவே இந்த மாதுளம்பழம் வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ தம்பிக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதே குக்கரை வாஷ் பண்ணி நான் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வந்து சாதமும் இன்னொரு அடுப்பில் சாம்பாருக்காக காய் போட்ட சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்காக வானலும் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வந்து லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீறும், அதை நைட்டுக்கு டின்னருக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ இட்லி மாவு இருக்குது இல்லையா, ஸோ தோசை இல்லை இட்லி இதில் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த சாம்பார் தொட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம். ஸோ வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா டின்னருக்கு ரொம்ப வேலை இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சாம்பார் செஞ்சு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். அப்புறம் வேக வச்ச பருப்பு நல்லா கடைஞ்சி நம்ம இதோட சேர்த்துக்க வேண்டியது தான். நான் வந்து காய் போட்ட சாம்பார் ரெசிபி ஆல்ரெடி போட்டிருப்பேன் உங்களுக்கு, அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கல. தம்பிக்கு மட்டும் செஞ்சது மட்டும் தான் உங்களோட காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நான் அந்த காய் போட்ட சாம்பாரோட ரெசிபி, அந்த குழம்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க.
அடுத்து சமைச்சு முடிச்சதும் நம்ம வந்து கையோடு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சமைச்ச பாத்திரத்தை கையோடு வாஷ் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிங்கில் அதிகமாக பாத்திரம் சேராது. இப்போ நான் வந்து கிச்சன் வேலை வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கு போய் சாப்பாடு ஊட்டிட்டு வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் அவனை போய்ட்டு 4 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய ரொட்டீன் போகும். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். தம்பிக்கு போயிட்டு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இதோட நான் அந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.